யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில 3 பெயர்கள் வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒன்று எருசலேம் என்கிற ஒரு வார்த்தை, இரண்டாவது ஆட்டு வாசல் என்கிற ஒரு வார்த்தை, மூன்றாவது பெதஸ்தா என்கிற ஒரு வார்த்தை. 3 வார்த்தைகள் எபிரேய பதத்திலிருந்து ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 3 காரியங்களுக்கும் நீங்க அர்த்தங்களை கொஞ்சம் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எருசலேம் அப்படின்னு சொன்னாலே அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ் அப்படின்னு இருக்கிறது. அதாவது சமாதானத்தினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜெருசலேம் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் a foundation of peace. சரிதானா? சமாதான கர்த்தர் அவர் எருசலேமுக்கு வருகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்தது அதே வார்த்தை சிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரிதானா? சமாதானம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தான் சமாதானத்தை கெடுப்போம். நம்முடைய வார்த்தைகளினாலே நம்முடைய செயல்களினாலே சமாதானத்தை கெடுத்து விட்டு தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அது அபத்தமானது, அது பொய்யானது. எக்காரணத்தை கொண்டும் உங்களால சமாதானம் கெடுகிற நிலை உண்டாக கூடாது. அடுத்தது ஜெருசலேம், ஷாலேம், ஷாலோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சமாதானம், இன்னொன்று கம்ப்ளீட், முழுமை அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் அங்கே தேவனை ஆராதிக்க வருகிறார்களோ அவர்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. You will be complete. அல்லேலூயா.